ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா க்ரீமியான சீஸியான இந்த பாஸ்தா கடையில் போய் வாங்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நல்லா டேஸ்டியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமியான சீஸியான பாஸ்தா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 லிட்டருடைய கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா போட்டுக்கலாம். நீங்கள் எந்த வெரைட்டி பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மக்ரோனி வெரைட்டி எடுத்திருக்கேன். அது ஷேப் வந்து மாறுபடும். 1/2 கப் பாஸ்தாவுக்கு 3 கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் போட்டு இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை தண்ணியை வடிகட்ட வேண்டாம், இது இப்படியே வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இந்த பூண்டை எண்ணெயில் வறுத்து சேர்க்குறனால அந்த பாஸ்தாவோடைய ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ இந்த பூண்டு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் சின்ன சைஸில் இருக்க தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி அதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பாஸ்தாங்க. ஆனால் ரொம்ப க்ரீமியாகவும் சீஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்க்க போகிறோம். அதாவது நான் வந்து பால் ஆடையை சேர்த்துருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க சீஸ் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். மொசரெல்லா சீஸ் இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. சீஸ் இந்த சூட்டில் நல்லா உருகி இந்த பாலோட க்ரீமோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்சப் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா உருகிருச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்காது, அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா க்ரீமியாக சாஸியாக இருக்கும் பாஸ்தா. நம்ம கடைகள்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாஸில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். அப்போ தான் இது எல்லாமே இந்த பாஸ்தாவில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க சீஸ் மேலாக இப்படி தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சீஸ் லேஸாக அப்படி உருகி வரட்டும். அது வரைக்கும் இது வந்து குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி பீஸாக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சீசனிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா உருகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லேஸாக கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க. நல்லா சூப்பரான டேஸ்டியான க்ரீமி சீஸி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். நான் இன்றைக்கி மக்ரோனி வெரைட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த வெரைட்டி பாஸ்தாவில் செஞ்சாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார அந்த ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த சாஸ் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.